தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே பிலடெல்பியா என்கின்ற திருச்சபையை குறித்து நாம் படிக்கின்றோம். இந்த திருச்சபை குற்றம் குறை இல்லாமல் தேவனுடைய சாட்சியை பெற்ற ஒரு திருச்சபையாக இது இருக்கிறது. பிலடெல்பியா என்பதற்கு சகோதர அன்பு, பாசம் என்று பொருள்படுகிறது. இந்த கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற ஆலோசனையை பெற்று எவ்விதமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திருச்சபை வெளிப்படுத்தின புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறது. இதை குறித்து பிள்ளைகள் பாடுகின்ற பொழுது ஜெபத்தோடு பாடலை கேட்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை என்றென்றும் உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு இருக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூட்டுகிறவரும் சொல்லுவது பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. யூதரல்லாதிருந்தும் தன்னை யூதர் என்று பொய் சொல்லிடும் சாத்தானின் கூட்டத்தாரில் சிலரை உனக்கு நான் கொடுத்திடுவேன். உன் பாதங்களுக்கு முன் பலிய செய்வேன், உன் மேலே நன்மை அவர்களும் அறிய செய்வேன். அதை அவர்களும் அறிய செய்வேன், அதை அவர்களும் அறிய செய்வேன். பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது.
நான் இந்த பூமியில் வரப்போகிற சோதனை காலத்தில் காத்திடுவேன். உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஜெயங்கொள்பவனை தேவ ஆலயத்தில் தூணாக்குவேன், அவன் நீங்குவதில்லை. என்